இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the Covenant of the Day. And today is 18 March 2026. It's a Wednesday, புதன்கிழமை. நல்லா இருக்கீங்களா? இதன் வழியாய் உங்களை சந்திப்பதிலே, உங்களை பார்ப்பதிலே சந்தோஷம். சிலுவை பற்றி, சிலுவை பாடுகளை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். அந்த லெந்து காலத்திற்கு சரியாக ஆண்டவருடைய வார்த்தையும் வருகிறது. ஆண்டவரை கைது செய்து விசாரித்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது அவர் எப்படியெல்லாம் வேதனைப்படுத்தினார் என்பதுதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அது மார்க் 14:65, Mark 14:65. Some began to spit on him and to blindfold him and beat him and to say to him, prophesy, and the officers struck him with the palms and their hands. அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும், அவருடைய முகத்தை மூடவும், அவரை குட்டவும், ஞான சிருஷ்டியினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். பேசுவதற்கு வார்த்தை இல்லை. இந்த உலகத்தை படைத்தவர், மனுகுலத்தை மீட்கிறதற்காக, ரட்சிக்கிறதற்காக வந்தவர், மனிதரை தேடி போய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து பெரிய காரியங்கள் எல்லாம் செய்தவர், யாருக்கும் துரோகம் பண்ணாதவர், தன் கைது செய்யும் போது கத்தி எடுத்தவனை கத்தியை உரையில போடு என்று சொன்னவர், ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று சொன்ன ஆண்டவர். இப்படியெல்லாம் உள்ள ஒரு ஆண்டவரை இன்றைக்கு நாம் ஆண்டவர்னு பார்க்கிறோம். அன்னைக்கு அவங்க ஆண்டவர்னு பார்க்கல. யாரோ ஒரு மனிதன் கடவுளுக்கு விரோதமாய் பேசுகிறான், செய்கிறான் என்று சொல்லி அங்கிருந்த யூத சமய தலைவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை கொலை செய்ய திட்டமிட்டு அதை நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கிறார். இந்த விசாரணையில தான் என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கும் கூட பார்க்கிறோம். விசாரணையில தர்ம அடின்னு சொல்லுவாங்க. போற வரவெல்லாம் அடிப்பானா சிறையில் இருக்கும்போது. அந்த மாதிரி தான் இங்க பாத்தீங்கன்னா, முதலாவது அவர் மேல் காரி துப்புறாங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்ம முகத்துல யாராவது காரி துப்புனா எப்படி இருக்கும்? Somebody spit on your face, how you feel? அவர் மேலே காரி துப்பினார்கள். அவருடைய முகத்தை மூடவும், அவரை கொட்டவும், கண்ணை மூடிட்டு தலையை கொட்டி, நீ ஞான சிருஷ்டியால சொல்லி யார் உன்னை கொட்டினா, prophesize and find out. அருமையானவர்களே, எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை அசிங்கப்படுத்த முடியுமோ, கேவலப்படுத்த முடியுமோ, சாத்தான் அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் அதிகாரத்தை அப்படியே, ஆண்டவருடைய வல்லமையை அப்படியே மொட்டக்கி அப்படியே உணர்ச்சி வசப்பட செய்யற மாதிரி, அவரு உணர்ச்சி வசப்பட்டு அது எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா சாத்தான் அப்படிலாம் செய்யறான். ஆமா, அவமானப்படுத்தும் போது, கேவலப்படுத்தும் போது, அசிங்கப்படுத்தும் போது நம்ம அறியாமலே கோபம் வரும், ஆத்திரம் வரும். ஆமா தானே, வார்த்தைகள் மாறிவிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் சபிக்காத ஒரு கடவுளாக, மனிதனாக இருந்தார். Never cursed. நம்ம உடனே சபித்து விடுவோம், அசிங்கமாய் பேசி விடுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு. வேலைக்காரர்கள் சோல்ஜர்ஸ் அல்ல, அங்க இருந்த வேலைக்கு எடுபடியாரம் செய்யறான். அவன் என்ன செய்யறான்? இயேசுவை அறைகிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்லப்பிங். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், அதிகாரிகள் ஒரு மாதிரி தோச்ச பண்ணாலும் இந்த கூட இருக்கிறவங்க இருக்காங்களே, வார்த்தையினாலும் பேச்சினாலும் செய்கையினாலும் அப்படி அசிங்கப்படுத்துகிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆமாங்க, இந்த பாடுகள்லாம் இயேசு ஏன் அனுபவிக்க வேண்டும்? இவ்வளவு அவமானங்கள், கேவலம், வேற வழியே இல்லை. இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக இந்த பாதையிலே அவர் சென்றுதான் தன் உயிரை சிலுவையிலே கொடுக்க வேண்டும். சிந்தனை போக்காளர்கள் ரொம்ப வித்தியாசமா ஏதோ கருத்து சொல்றன்னு சொல்லி பேசுவாங்க. ஆனா பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு, இந்த ஆத்மா ஆதாயப்படுவதற்கு அவங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது. They cannot say, they cannot guide us for the soul to be rest. You can say peace and rest, but no, your soul cannot be rest until only the Christ, Jesus Christ, when you accept Him,
you will be rest. Your soul will be in rest in peace. அதை அடைவதற்கு ஆண்டவர் இவ்வளவு அவமானங்களை அவர் அடைந்தார். நான் நினைக்கிறேன் இயேசு குனிஞ்ச தலையை நிமிர்ந்திருக்க மாட்டார். நிமிர்ந்த மனிதனை பார்க்க வேண்டும். மனிதனை பார்த்தால் கோபம் வரும், அல்லது ஏதாவது பேசுறோம் சொல்லி அவர் அவங்களை யாரையும் பார்க்கல, நீங்க செய்யறதெல்லாம் செய்யடான்னு சொல்லி அவருக்கு கண் மூடிட்டு தான் இருந்திருப்பார். இதை நான் நடக்க வேண்டிய என் வாழ்க்கையில் எனக்கு பலத்தை கொடுங்க, எனக்கு பலத்தை கொடுங்க. என்ன உள்ளான ஆவியானது அது ஜெபித்து கொண்டு இருந்திருக்கலாம், வேண்டிக் கொண்டிருக்கலாம். அப்பா எனக்கு பலத்தை கொடுங்க, இந்த பாதை எனக்கு கடுமையானது, இதை தாங்கக்கூடிய பலத்தை கொடுங்கன்னு கேட்டிருப்பார். பலம் வந்தது, பலம் இருந்தது. ஒரு விஷயம் யோசித்து பார்த்து ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த புதன்கிழமையை ஆசீர்வதிங்க. இந்த வல்லமையான கரம் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும் ஆண்டவரே. சிலுவை இந்த உலகத்திற்கு ஒன்றும் இல்லை சுவாமி, ஆனா சிலுவையினுடைய உபதேசமோ எங்களுக்கு பலன். பாடுகளை தியானித்து உங்களுடைய அன்பை ருசிக்க உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அருமையான சகோதரனே, சகோதரியே, பிரதர் அண்ட் சிஸ்டர், சிலுவையின் அன்பு உங்களை ஆட்கொண்டிருக்கிறதா? ஒப்பு கொடுங்க. டேக் கேர் அண்ட் காட் பிளஸ்.